அனைவருக்கும் வணக்கம். தமிழர் உரிமை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்ம மே 18 பத்தி பேச போறோம். மே 4 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 8 விழுக்காட்டுல இருந்து 4 விழுக்காட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய தோல்வி. எல்லாரும் அதுலயே ஒரு கஷ்டம் வலியெல்லாம் சுமந்து இருக்காங்க. இந்த டைம்ல மே 18 மாபெரும் பொதுக்கூட்டம். எதற்காக? ஏன்னா நம்ம நிதி நம்மகிட்ட இல்லை. நிதி நம்ம தேர்தல் சமயத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு நிதி திரட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்தலே முடிச்சோம். இந்த சமயத்துல பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டம் எதற்கு? அதாவதுப்பா, நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது 2010 மே 18 அன்னைக்கு துவங்கணும். இப்போ 2009 மே 18 அன்னைக்கு ஈழத்துல தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த நாள்லேருந்து ஓராண்டுக்குள்ள அண்ணன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தமிழ் தேசிய ஆதரவுல ஒவ்வொன்றா திரட்டி 2010 கரெக்டாக அதே மே 18 போன வருஷம் நம்ம வீழ்ந்தோம். அடுத்த வருஷம் அதே நாளில் நம்ம தமிழர்ங்கிற இனம் மறுபடியும் எழுந்துருச்சு அப்படின்னு சிங்களர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு. அதனாலதான் அண்ணன் 2010 மே 18 அன்னைக்கு தான் கட்சியை துவங்குறாரு. புரியுதா? அப்போ இந்த கட்சி துவங்கப்பட்டதே சீமான் முதலமைச்சர் ஆகுறதுக்கோ வேற யார் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அந்த அரியணைக்கு ஆசைப்பட்டிருந்தேன். 2000 இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒன்றை பேசி தமிழர்கள் சாகும்போது கருணாநிதியோ அம்மையார் ஜெயலலிதாவோ எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஸோ அப்போ யாருமே தமிழர் உரிமைக்காக நிக்கல. அப்பதான் நமக்கு தோணுது, என்னடா நம்ம 1.5 லட்சம் தமிழர்கள் இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க, ஆனா இந்த அரசாங்கம் எந்த எதிர்ப்புமே பதிவு பண்ணலையே. போராடிய தருணத்திலையும் கூட நிக்கல. ஆமா, கூட நிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், பேர் மறந்துட்டேன், அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, போரின் இறுதி கட்டங்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு அழுத்தம் பெருசா உருவாகி அதனால் இந்தியா இந்த போரை நடத்தக்கூடாதுன்னு நம்மளை நிர்பந்திக்கப்படுமோ நாங்க பயந்தோம். ஆனால் நல்ல வேலை அப்படி ஒன்றும் நிகழாமல் போய்விட்டது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு. சரத் பொன்சேகான்னு நினைக்கிறேன், இல்ல பேர் சரியா நினைவில் எனக்கு. அப்போ இந்த இடத்துல யோசிச்சுப்பாரு, சிங்களே பயந்துருக்கான். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த அழுத்தத்துல டெல்லி நம்மள இந்த போரை செய்ய வேண்டாம்னு சொல்லுமோன்னு பயப்பட்டாங்க. ஏன்னா சரத் பொன்சேகா சொல்றாரு, இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணிருக்காரு. ஏன்னா இந்தியா பணம், ஆயுதங்கள், போர்க்கப்பல் நிறைய உதவி செஞ்சிருக்கு சிங்களர்களுக்கு தலைவரை வீழ்த்துவதற்கு. அப்படி சிங்களர்களே ஒரு கட்டத்துல இந்த போர் நிறுத்தம் நடந்துருமோன்னு நினைச்ச சூழ்நிலையில இங்க எந்த போர் நிறுத்தம் அதுக்கான எந்த சூழ்நிலை உருவாகாம செஞ்சதுதான் கருணாநிதி பண்ண ஆகச்சிறந்த ஒரு அயோக்கியத்தனம், இன துரோகம். ஏன்னா இப்ப தமிழர்கள் இந்த போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை பகிரக்கூடாதுன்னு இங்க இருக்க வலைவலிகளுக்கு, சேனல்களுக்கு, டிவிகளுக்கு அவங்க அன்அபிஷியலா ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஈழத்துல நடக்கிற அந்த பிரச்சனை இங்க நடக்காம நீங்க நடக்குது நீங்க காட்டினதுல மக்கள் போய் சேரும். சோ அப்ப அங்க நடக்கிறது இங்க செய்தித்தாள்களை பெருசா வராம தடுத்தாங்க. இதுதான் கருணாநிதி முதல் துரோகம். அதுக்கப்புறம் மாணவர்கள் தன்னெழுச்சியா போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு கல்லூரிகளுக்கும் விடுதிகளுக்கும், விடுதியில தங்கியிருந்து போராட்டம் பண்றான் அப்படின்னு விடுதிகளுக்கும் காலவரையற்ற விடுமுறை விட்ட அயோக்கிய வேலை செஞ்சவர் தான் கருணாநிதி. அதனாலதான் கருணாநிதியை நம்ம கடுமையா விமர்சிக்கிறோம். அவர் இந்த இனத்தின் துரோகின்னு சொல்றோம். இப்போ மேற்கு வங்கத்துல ஒரு முதலமைச்சர், அவர் பேர் கூட ஏதோ நாராயணன் வரும், படிச்சுட்டாரு. அவர் அப்போ மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சரா இருக்காரு. இப்போ கருணாநிதி தமிழக தலைவர்னு சொல்றாரு ஒரு பக்கம் வச்சுக்க. இந்த பக்கம் மேற்கு வங்கத்துக்கு அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறார். அவர் பேர் நாராயணன் வரும், முழு பேர் மறந்துட்டேன். அவர் முதலமைச்சர் இருக்கும்போது தான் இந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு வங்கமும் பிரச்சனை நடக்குது. பாகிஸ்தான்ல இன்றைக்கு இருக்க பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஒருங்கிணைந்த பாகிஸ்தானா இருக்கு. அன்னைக்கு இப்ப இங்க இருக்க பங்களாதேஷும் பாகிஸ்தானும் சேர்த்து தான் பாகிஸ்தான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கியா, கிழக்கு வங்காளம்னு சொல்லுவாங்க. அங்க கிழக்கு வங்காளத்துல ஒரு பெரிய புரட்சி வெடிக்குது. என்னன்னா, பாகிஸ்தான்ல எல்லாம் அங்க இருக்க இஸ்லாமியர்கள் உருது பேசுறாங்க. இங்க மேற்கு வங்க கிழக்கு பாகிஸ்தான் சொல்றக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கணும் முஸ்லீம் தான், ஆனா அவனுடைய தாய்மொழி வங்காளம். மதத்தின் அடிப்படையில பாகிஸ்தான் முழுக்க வாழ்பவர்கள் இஸ்லாமியர்கள், ஆனால் இனத்தின் அடிப்படையில் உருது பேசுற இஸ்லாமியரும் இருக்கான், வங்காளம் பேசுற முஸ்லீமும் இருக்கான்.
இப்ப இந்த 2 பேரும் முஸ்லீமுக்கும் சண்டை வந்து பிரச்சனை பெருசாகி தமிழ்நாடு கேட்கிற அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு. இந்த சூழல்ல மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் சொன்ன பார்த்தீங்களா, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி பிரச்சனைக்கு தலையிட்டு நமக்கு ஒரு உரிய தீர்வு நீங்க செஞ்சு கொடுக்குன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றது இல்ல அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இந்திரா காந்தி மறுக்கிறாங்க. மறுத்தோன்னு அவர் சொல்றாரு, நீங்கள் இந்திய ராணுவம் வந்து கிழக்கு பாகிஸ்தான்ல, அதாவது இன்றைய மேற்கு வங்காளத்துல, இன்றைய பங்களாதேஷ்ல போய் எங்களுக்கு நாடு பிரிச்சு கொடுக்கணும். ஒருவேளை இந்திய அரசாங்கம் செய்ய மறுத்தால் மேற்கு வங்காளத்துக்கு என்னுடைய காவல்துறையை நான் கிழக்கு வங்காளத்துக்கு அனுப்புவேன். அங்க அனுப்பி என்னுடைய வங்க மக்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அந்த அறிவிப்புக்கு பயந்து இறங்கிறாங்க. ஏன்னா ஒரு அதாவது ஒரு பூனையா இருந்தாலும் ஒரு மூளையில போட்டு அடிக்கும் போது அது ஓடி ஓடி பார்க்கும். மூளையில போய் ரசம் மாட்டிட்டு பின்னாடி பூனையை வந்து ஓட நினைக்கிறது. நம்ம நோக்கி தீவிரமா தாக்க பூனை புள்ளியா மாறுமா. அந்த மாதிரி இதுக்கு மேல நீங்க உதவி செய்யலாம், நான் என்னுடைய காலத்துல அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்தவர் தான் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் நாராயணன். அந்த மாதிரி இதெல்லாம் கருணை செஞ்சிருக்காரா? இப்போ இந்த மேற்கு வங்கத்தின் கிழக்கு பாகிஸ்தான் பிரிவுக்கு பிரதான காரணமாக இருந்த மேற்கு வங்கத்தின் வங்காளி அன்றைய முதலமைச்சருக்கு அவரை இன்னைக்கு யாருமே தினம் வந்து என் இனத்தின் தலைவர் கொண்டாடுறது. ஆனா ஒரு கடைஞ்சு வச்சு அயோக்கிய பையன், இன துரோகி இந்த கருணாநிதி நம்ம வந்து தமிழக தலைவர்னு சொன்னா எவ்வளவு இடத்தலைமை. அதற்காக தான் கருணாநிதி நம்ம போட்டு புழங்குறது. நாள் ஒரு மே 18 அன்னைக்கு ஒரு செய்தி, ஒரு செய்தித்தாள்ல வருது, தலைவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி பத்திரிகையில வந்திருக்கு. அந்த பத்திரிகை செய்தி வந்த போது இன்னொரு அதே பத்திரிகையில் இன்னொரு செய்தி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பு கேட்டு அங்க போய் அவர் இருப்பார். அப்ப பத்திரிகையில கருணாநிதி கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, ஈழத்துல உங்க பிரபாகரன் இறந்துட்டாரும் செய்தி வந்திருக்கு, நீங்க இங்க வந்து உங்க குடும்பத்துக்கு பதவி கேட்டு நிக்கிறீங்களே, இது எந்த வகையில் சரி அப்படின்னு ஒரு ஊடக கேள்வி வைப்பாங்க. அப்ப கருணாநிதி சொல்லுவாரு, சங்க காலத்திலேயே ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்களசி ஒழித்திருக்கிறது. இதை ஏன் நம்ம குறிப்பிடுறோம்னா, நீ தமிழகத்தின் சார்ந்தவனா இருந்திருந்தா இந்த சூழல்ல நீ பதவி கேட்டு போயிருப்பியா? பதவி கேட்டு போனதே ஒரு தப்பு. அதை தாண்டி நீ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டா இன்னொரு தெருவில் சங்க இலக்கியத்துல ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்களசை ஒழிக்கும்ங்கிற அந்த எகத்தான வார்த்தை ஒரு தமிழனா இருந்தா உனக்கு வந்திருக்குமா? அந்த அடிப்படையில தான் நம்ம கருணாநிதி தீவிரமா இருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாரு, இந்த இனம் இங்க வந்து வாழ்ந்து தன்னை திராவிடன்னு சொல்லி வாழ்ந்தவர்களாலேயே ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. சோ இப்ப வந்து மே 18ங்கிறத ஏன் நம்ம இவ்வளவு இதா முன்னெடுக்கிறோம்னா, இப்ப நீ வந்து ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி நீ ஒரு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா, லண்டன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த லண்டன் ஒரு சாதாரண ஒரு மீன்பிடி துறைமுகம். இன்னைக்கு லண்டன் வந்து உலகத்திலேயே ஒரு சொர்க்கமா இருக்கக்கூடிய நகரமா இருக்கு. ஆனா அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தமிழ்நாடு. எகிப்துக்கு, ரோமுக்கு போன்ற எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யணும். ரோமாபுரி மன்னர்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வணிகம் பண்ணாதீங்க, நம்முடைய எல்லா சொத்தும் தமிழ்நாட்டுக்கு தான் போகுது அப்படின்னு அங்க அரசாணைகள்லாம் போட்டு நம்ம கிட்ட டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண வரலாறுலாம் இருக்கு. சோ அப்போ உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு இனம். நீ வந்து பள்ளிக்கூட பாகத்துல நம்ம படிச்சிருக்கேன், உலகம் ஒரு ஆள் சுத்தி வந்தார், அவர் பேரு என்ன? வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா தான் இந்தியாவை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம புக் எழுதிருப்போம். நம்ம படிக்கும்போது சிரிப்பேன், இதே இந்தியா எப்படி எழுதுறா, இந்தியா நாடு நம்ம ஏத்துக்கல. இன்னொரு சொல்றேன், இந்தியா எப்படி வந்து எழுதுறா,
இந்தியாவுக்கு வாஸ்கோட காமா வந்தாருன்னு சொல்லு, இந்தியாவை கண்டுபிடிச்சாருன்னா இந்தியா தொலைஞ்சு போயிருந்துச்சு இங்க உலக வரப்படத்துல இருந்து. அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம வெள்ளைக்காரன் சொன்னதை நாம எப்படி வரலாறா நம்பி இருக்கிறோமோ அது மாதிரி இந்த திராவிடர்கள் சொன்னதெல்லாம் தமிழர்கள் ஒரு காலத்துல எண்ணி ஏமாந்துட்டாங்க. ஏமாந்ததன் அடிப்படையில தான் இந்த ஈழத்துல இனப்படுகொலை நடந்து முடிஞ்சது. அப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப உலகம் முழுக்க ஒரு பரவி வாழ்ந்த இனம், பெருமை கொண்ட இனம். ஆனா அதுக்கப்புறம் சுருங்கி 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 நிலப்பரப்பு போய் கடைசியில உரிமை போய் கடைசியில ஒரு இனப்படுகொலையுமே நம்ம சந்திச்சு இதுக்கு அப்புறமும் இவ்வளவோ நடந்த பின்னாடி கூட இப்ப இந்த இனத்தின் உண்மையான விடுதலைக்காக நிக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான். ஏன்னா இன்னைக்கு தோத்துருக்கோம். ஆனா 4 நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல ஜெகதீஷ்ங்கிற ஒரு தமிழர் அடிச்சுட்டான்னு அன்னைக்கு அங்க போய் களத்துல நிக்கிறது நாம் தமிழ் கட்சி தான். இப்ப அண்ணன் சீமான் வச்சிருந்தாடே நம்மளே தோத்துருக்கோம், இந்த ஒரு மயிரம் நமக்கு ஓட்டு போடல, எதுக்காக நீ போராடி இருக்கிற, விட்டுட்டு போடா, அவனுக்கே நம்மள தெலவிட்டுண்டா. இப்ப நம்ம கட்சி உறவு கூட ஒரு சில முகநூல் நிறைய பதிவு போட்டாங்க. நம்ம மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் போய் உடனே போராடுறதுக்கு எல்லா போறதுக்கு வழிந்தோம். நம்ம அவனுக்கு வழினா போய் நின்று அவன் கூட நிக்கிறதால நம்மளுடைய வேல்யூ அவனுக்கு புரியல போல இருக்கு. விட்டுரு, பரந்தூர் பிரச்சனையை விட்டுரு, எட்டு வழிச்சாலும் நடக்கட்டும், எல்லா பிரச்சனையும் நடக்கட்டும், அவன் நம்மள தலைவிட்டோம், அதுக்கப்புறம் அவன் யாருக்கெல்லாம் பேசுறான்னு பார்த்து நம்ம வாக்கு செலுத்துவான், அது வரையிலும் விட்டுருங்க அப்படின்னாரு. அது வரையிலும் விட்டா தமிழ்நாடு மொத்தம் முடிஞ்சிடும். அதனாலதான் நாம் தமிழ் கட்சி அந்த வட இந்தியர் தமிழர் தாக்கின அந்த பிரச்சனைக்கு போய் முன்னின்று இருக்க களத்துல வேலை செஞ்சது இந்த சூழல்லையுமே. அப்போ இந்த கட்சிங்கிறது அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு மட்டுமே நோக்கமா கொண்டு செயல்பட்டா நம்ம என்னைக்கோ கூட்டணி வச்சுட்டு சமரசம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அண்ணனும் பல கோடிகளை சம்பாதிச்சிருப்பார், நாமளும் சில எம்எல்ஏக்களை வாங்கி சொகுசுவா வாழ்ந்துருக்கலாம். இன்னைக்கு ராஜ்மோகன் சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் ரொம்ப ஏழையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறோம், ஒரு 3 கோடி வச்சிருக்க 2 கோடி வச்சிருக்க மிக சிறிய ரொம்ப பரம ஏழையா இருக்காரு ராஜ்மோகன். அந்த மாதிரி நாமளும் பேசிட்டு போயிருக்கலாம். அப்போ நம்முடைய நோக்கம் இந்த இனத்தின் பெருமை மீட்கப்படணும், தமிழர்களுக்கு இன உணர்ச்சி வரணும், தமிழர் தமிழ்நாட்டை ஆளணும், அவரு தமிழரா ஆளணும். ஒரு தமிழர் ஆளுறது மட்டுமே நம்மளுடைய முழு நோக்கம் அல்ல. ஆளக்கூடிய அந்த தமிழர் தமிழ் தேசியவாதியாவும் இருக்கணும். ஐயா எடப்பாடி அண்ணார் மகிழ்ச்சிதான், அவர் ஒரு தமிழர் தான், ஆனா அவர் தமிழ் தேசியவாதியா இல்ல, திராவிடத்தை முன் வச்சு. ஆமா, திராவிடன்னு ரொம்பலாம் சொல்ல போனா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுமே எதுவுமே கிடையாது. ஊழல் விஜய் கூட ஆள்றாரு, அவர் கூட தமிழர் தான். தமிழர் ஆள்றதால நமக்கு சரியாயிடுமா? இப்போ தமிழர்களை கொன்று ஒரு பக்கம் நல்லா பாரு, ஈழத்துல தமிழர்கள் கொண்டுழைக்கப்பட்ட அந்த மே 18ங்கிற நாளை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் நினைவேந்தல் நாளா முன்னெடுக்குது. அடுத்த தலைமுறைக்கு இது நம்ம கடத்தணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்கு. ஏன் அடுத்த தலைமுறைக்கு ஏன் இதை கடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம இந்த தமிழர்கிற இடம் விடுதலைங்கிற கனவு அடையணும்னா அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீ மாத்திக்கிட்டே இருக்கணும். நான் இந்த தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடுறேன், என்னால ஒரு குறிப்பிட்ட ஆண்டு போராட முடியும் போது அடுத்து என் மகனுக்கு நான் அதை கையளிக்கணும், அவனுக்கு நான் வரலாறு சொல்லி தரணும். புகழை இப்படி இருந்துச்சு, புகழை இப்பெல்லாம் நம்ம வரலாறு இருந்துச்சு, நம்ம விபீட்டப்பட்டோம், நாம திரும்ப இந்த உன்னத நிலை அடையணும். அதுக்கு நாம இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எடுத்து ஓடணும். நான் என் மகனுக்கு கடத்த வேண்டியது என்னுடைய அடிப்படை பேஸ், நான் கடமை, அவனுக்கு சொல்லி தருவது என் கடமை. அப்ப அந்த மாதிரி நம்ம நினைச்சு ஓடிட்டு இருக்கோம். ஆனா இந்த காலத்துல நல்லா கவனிச்சு பாரு, அதே மே மாதம் ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட அதே மே மாதத்துல ரிசல்ட் வருது. ஒரு தொங்கு சட்டசபை அமைய மாதிரி ஒரு சூழல் இருக்கு. நடிகர் விஜய் யார்கிட்ட போய் ஆதரவு கேட்கிறாரு? காங்கிரஸ் கட்சி கேட்கிறாரு. ஈழப்படுகொலையை நடத்தி முடிச்சது யாருன்னு சரத் பொன்சேகா சொல்றாரு, காங்கிரஸ் கட்சின்னு சொல்றான். இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் நடத்துறோம்னு சரத் பொன்சேகா சொல்றான். அன்றைய இந்தியாவா இருந்த காங்கிரஸ் கட்சி தான் அந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு தமிழர் ஆட்சி அமைச்சு தமிழர் நல்லது செய்ய போறானா? நான் கேட்கிறவன் நம்மளால கேனா பையங்கிற கணக்கு தான். அப்போ இதை தாவேக கட்சியில இருக்கிற ஒரு தமிழன் கூட கேட்க துப்பு இல்லையே. ஏன்னு கேட்டா அவனா தன் நடிகனை கடவுளா பாக்குறான். மே 18 அங்க என்ன நடந்துச்சுன்றத எங்க பாதி பேருக்கு மேல தெரியல. அவங்களுக்கு உணர்வு இனப்படுகொலை என்ன, நாம என்ன சந்திச்சிருக்கிறோம், நம்ம வரலாறு என்ன, எந்த இளவும் அவனுக்கு தெரியல. அவனுக்கு தேவை ஒரு ரீல்ஸ், விஜய் மூஞ்சி, அவ்வளவுதான். அப்போ இப்ப இந்த தலைமுறைக்கும் இந்த இனத்தின் விடுதலைய, இந்த இனப்படுகொலைய நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும். அப்ப அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னா நம்ம தொடர்ச்சியா அதை பேசிக்கிட்டே வரணும். இப்போ அதை கடத்த வேண்டிய கட்டாயம் இப்போ அதிகமா இருக்கு. இன்னும் இப்போ முன்ன விட அதிகமாயிருச்சு.
அண்ணன் வந்து 8.2 விழுக்காடு கடைசி தேர்தல் வாங்கும்போதெல்லாம் ஓகேப்பா கொஞ்சம் கொஞ்சம் சேருதுப்பா, மக்களுக்கு புரியுதுப்பா, நம்ம பேசுற தமிழ் தேசியம் புரியுது, நம்ம மாற்றம் வந்து யாருன்னு தெரியுது, மாற்றம் வந்துரும் நம்ம நினைச்சிருக்கும் போது திரும்பவும் தொடங்கின இடத்துல ஒரு 4 வருஷம் நிற்கும் போது அப்ப நமக்கு என்னன்னா அப்ப வந்து என்னன்னா ஒரு நடிகன் வந்துட்டா திரும்பவும் வந்து மக்கள் மாற்று உண்மையா நிக்கிறவன், கட்சி கொள்கை சித்தாந்தம் தமிழ் தேசியம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இயற்கை வேளாண்மை கனிம வளம் இதெல்லாம் மீட்கணும் மறந்துட்டு யார் திரையில பார்த்து கை தட்டினோம்னா அவனை பின்னாடி போயிடுவான். அப்போ இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தாலும் ஒரு காலத்துல குரல் பார்த்து கை தட்டின கூட்டம் தாண்டாமா. அந்த மாதிரி நீ நல்லா கவனிச்சு பாரு, 77ல எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் வந்தாரு, இந்த தமிழ் சங்கம் ஒட்டுமொத்தமா அவர் பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 96ல ரஜினிகாந்த் ஒரு நடிகர் முழுசா வரல, அவர் வந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் மூப்பனார் ஐயாக்கு ஆதரவு தான் கொடுத்தாரு. ஆதரவு கொடுத்ததுக்கு மூப்பனார் ஐயா 20 விழுக்காடு வாக்கு வாங்கினாரு. ஒருவேளை அன்னைக்கு 96ல ரஜினிகாந்த் நின்று இருந்தாருன்னா அன்னைக்கு ரஜினிகாந்த் முதலமைச்சர். அப்போ இந்த இனத்தின் சாபம் பாரு, சினிமா நடிகர் தான் இந்த இனத்துக்கு முதலமைச்சரா வரணும்னா எப்படி இந்த இனம் உருப்பிடும்? எப்படி உருப்பிடும்? நாசமா தான் போவோம். இருக்கிற நிலைமை இன்னும் மோசமா தான் போவோம். இன்னும் பாரு, இந்த வந்து இந்த ஒரு வாரத்துல இவங்க பண்ற சேட்டம், ஐயோப்பா, ஒரு ஃபேக்கான நியூஸ் எல்லாம் போட்டு பரப்பிக்கிட்டு அதுக்கு ஒரு ரீல்ஸை போட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கு பரப்புறதுக்கு ஒரு பெரிய ஐடி டீம் மேனிபுலேட் பண்றாங்க பயங்கரமா. அப்ப நாடு இன்னும் மோசமா போகுது. அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா இதுல இருந்தெல்லாம் தமிழர்களை மீட்கணும், அதுக்கு முதல்ல தமிழனுங்கிற உணர்வை ஊட்டணும். மற்ற மாநிலத்துல இந்த சிக்கலே இல்லப்பா. ஆனா இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழனுக்கு நீ தமிழன்டா, நீ நம்புடா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த இனம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நோக்கி நகராம இப்படியே நிக்குது. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்குக்கு ரோமுக்கு போர் நடக்குது. அந்த போர்ல ரோம் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் படிச்ச தகவலுக்கும் சரியான ஞாபகம் இல்ல, ரோம் தான் நினைக்கிறேன். ரோம்ல வந்து ஒரு சிறு பகுதி, தமிழ்நாட்டுல நிறைய சிற்றர்கள் ஆண்டாங்கல்ல, அந்த மாதிரி ரோமுடைய ஒரு சிறு பகுதியில ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து கிரேக்க படைகள் வந்து வெற்றி பெற்று வழக்கம் போல அரண்மனையில கொளுத்தி சூறையாடி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. வீழ்ந்து போன அந்த ரோமாபுரியோட அந்த ஒரு சிற்றரசு சொன்ன இல்லைங்களா, யூதர்களுடைய அரசாங்கம், அந்த அரசவை கவிஞர்கள் வந்து உடனே ஒரு கதை எழுதுறாங்க. இப்ப எப்படி நம்ம மகாபாரத ராமாயணம்னு ஒரு கதை எழுதிச்சுட்டாங்க, அந்த மாதிரி அவங்க ஒரு பேஸ் கதை எழுதுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி நாங்க எங்க வந்து குறைவான வீரர்களுடன் வந்து எங்க வீரர்கள் பெரும்போர் நிகழ்த்தினார்கள் கிரேக்கர்களுடன். நாங்க வந்து அவங்க ஒரு 300-500 பேர் வச்சுருந்தாங்க, ஒரு 10,000-20,000 படை கொண்டோம். கடைசி கட்டத்துல ஒரு குறுக்கு வழியில எங்களை பூந்து இந்த ஸ்பார்டன்ஸ் படம் வந்துருச்சுல்ல, அந்த மாதிரி அந்த கதை அந்த கதையை பேஸ் பண்ணி தான் ஸ்பார்டன்ஸ் எடுத்துப்பாங்க நினைக்கிறேன். சோ அந்த மாதிரிதான் கதை நகரும். குறுக்கு வழியில வந்து கடைசியில எங்களுடைய வீரர்கள் எல்லாம் வீழ்த்திட்டாங்க. வீழ்த்திட்டு அந்த படை அப்படியே வந்து எங்க அரசவைக்கு வருது. அரண்மனை நோக்கி வரும் தகவல் தெரிஞ்சோன்ன எங்கள் அரசவை பெண்கள் 1000 பேர் தீக்குளிச்சு உயிர் தியாகம் செஞ்சாங்க. வந்தா அவன் வந்து இந்த பெண்களை கற்பழிச்சிருவான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு 1000 பெண்கள் தீக்குளிச்சு இறந்தாங்க. அப்படின்னு நடக்கல. அவன் அங்க ஜெயிக்கிறான், இங்க வந்து வழக்கம் போல கலிபரம் பண்றான், பெண்கள் ரேப் பண்றான், கொலை பண்றான், அவன் வேணுங்கிற பெண்களை தூக்கிட்டு போய் அந்த படத்துல வச்சுக்கான். இதுதான் நடந்துச்சு. ஆனா அந்த கவிஞர் இந்த இடத்துல பினிஷிங் தச்சா உணர்வை தூண்டுறன்னு சொல்லிட்டு அந்த கதை எப்படி மாட்டுறாரு, 1000 பெண்களை தீக்குளிச்சு இறந்தாங்க, மசாதா இன்னொரு முறை வீழாது அப்படின்னு சொல்லி அப்படி வந்தே மாதரம் சொல்ற மாதிரி அவன் அந்த மசாதா இன்னொரு முறை வீழாதுன்னு ஒரு கோஷத்தை வச்சுட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த வரலாற்று கதையை முடிக்கிறான். அடுத்த யூதர்கள்ல திரும்ப யாரு தலைவர்களா வராங்கன்னா இந்த வரலாற்றை படிச்சு அதுல உத்வேகம் அடைஞ்ச ஒருத்தன் தான் அந்த யூதர்களுடைய இனத்துக்கு அடுத்த கட்டமா தலைவரா வரான் அப்படின்னு பதிவு பண்றாங்க. அப்போ நடக்காத ஒன்றை நடந்ததாக எழுதி அந்த மக்களின் உணர்வை தூண்டி இன்னைக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு 2000 ஆண்டு கழிச்சு இன்னைக்கு ஒரு நாடு அடைஞ்சிருக்கான். இஸ்ரேலுங்கிற ஒரு யூதர்ங்கிற ஒரு இனம் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை அடைஞ்சிருக்கான். அதுக்கு காரணம் பேஸ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் எழுதி வச்சா பத்தியா, அந்த புராணம் அந்த கதை தான் இந்த இனம்ங்கிற விடுதலை அடைகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸா இருந்திருக்கு. அப்போ ஆனா அதுக்கு நடக்காத ஒண்ணு. ஆனா தமிழ்நாட்டுல ஈழத்துல நீ எடுத்துக்க, எவ்வளவு பெண்கள் நம்ம தமிழ் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்துச்சு. பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அதை கண்டுபிடிச்ச கூட பிறப்புறுப்புகளை துப்பாக்கி செலுத்தி சுட்ட கொடுமைகள் நடந்துச்சு. தமிழச்சி மார்பு கறி கிடைக்கும்னு வித்தான், தமிழச்சி தொடக்கறி கிடைக்கும்னு வித்தான். இவ்வளவு அநியாய அக்கிரமங்களையும் தமிழர் இனம்
ஈழத்துல சந்திச்சிருக்கு. ம். ஆனா இவ்வளையும் கொண்டு போய் இந்த இடத்துக்கு சேர்த்துனாலும் இவன் என்ன பண்றான், அப்படியா சரி தலைவர் பாய் அப்படின்னு கைத்தட்ட கூட்டமா இருக்கு. ம். இந்த இடத்துக்கு நம்ம உணர்ச்சியற்ற ஒரு கூட்டமா மாறி. உணர்ச்சியற்ற அறிவற்ற ஒரு முட்டாள் கூட்டமா, ம். ஒரு கேளிக்கைகள் ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க, ம். கேளிக்கைகளின் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தை ம். புரட்சிக்கு தயார் செய்ய முடியாதும்பாங்க. ம். இப்ப அப்படிதான் இருக்குது இந்த. ம். ம். அப்ப நம்ம அப்ப எதன் வழியாக இந்த இனப்படுகொலை கொண்டு போய் சேர்க்கிறது? ம். உனக்கு ரீல்ஸ் போட தான் புரியுமா? ம். இப்ப இனப்படுகொலை நடந்த புகைப்படங்கள் எல்லாம் போட்டு உனக்கு தந்தான தானே தானா தந்தானே தானே அப்படின்னு சோகப்பட்டு போட்டாதான் அந்த இனத்தின் உனக்கு வழி உணரும்னா நாம வந்து எப்படியாவது இந்த இனத்துக்கு கடத்தணும். அந்த அப்படியாவது இந்த இனத்துக்கு அந்த வழியை உணர வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அதனால அப்படியாவது நம்ம கடத்தணும்னு நினைக்கிறோம் தமிழ். சோ தமிழ் இப்ப இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு உணர்ச்சியை கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு மெனக்கிட வேண்டியதா இருக்கு. உணர்ச்சி கொண்டு வரதுக்கு அவனுக்கு தமிழன்னு நீ தமிழன்டா அப்படின்னு ஒரு அவனை ப்ரூவ் பண்ண வைக்கிறது, அவனை புரிய வைக்கிறதுக்கு இங்க தமிழர் இனம் நம்ம இன்னும் எவ்வளவு நாள் 16 வருஷம் எடுத்துக்கிச்சுன்றது அவங்களுக்கு தான் அது அவமானம். இந்த புரியாதவர்களுக்கு, அந்த உணர்ச்சியற்றவர்களுக்கு இன்னும் புரியல. அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம அடுத்த கட்டத்துல இப்ப நேற்று ஸ்டாலின் ஐயா சொல்லியிருந்தாரு, இன்னும் எந்த வகையில நான் உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கணும்னு எனக்கு தெரியல, அதனால நாங்க எங்களுடைய அணுகுமுறை இன்னும் மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அவருக்கு மட்டும் நமக்கும் தான். அப்போ இந்த தலைமுறைக்கு நம்ம இந்த மாதிரிதான் நம்மளுடைய வரலாறு சொல்லணும்னு தேவை இருந்தால் அந்த மாதிரியும் சொல்லி நம்ம கடத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால மே 18 அப்படிங்கிறது நம்ம இனம் வீழ்ந்த நாள். அந்த நாள்ல நம்ம எழுந்தோம் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணோம். அந்த மே 18 நாள் நம்ம வேலை செஞ்சும்போது நம்ம இனத்துக்கு உருவளித்த ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே இன்றைய முதலமைச்சர் ஒரு தமிழரான விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறான், வாழ்த்து தெரிவிக்கிறான். நியாயப்படி விஜய் உடம்புல தமிழர் ரத்தம் ஓடுது, தமிழர் ஓடுது. அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. அவருக்கு அந்த தமிழர் உணர்வு இல்லைங்கிறதுனால வந்து அவர் நம்ம தமிழர்கள் சொல்ல போறது இல்லை. ஆனா தமிழர் உணர்வு இல்லைன்னு நம்ம வந்து அடுத்து சொல்றோம். ஒரு இந்த தமிழ் ரத்தம், தூய தமிழ் ரத்த உடம்புல ஓடுனா என்ன சொல்லிருக்கணும்? அவன் வாழ்த்து சொல்லும் போது நீ யாரும் எனக்கு வாழ்த்து சொல்றதுக்கு? என் இனத்தை கொண்டுழைத்த துரோகியின் வம்சவழி வந்தவன்டா, உங்களை வீழ்த்துறதுதான நான் அரசியல வந்திருக்கேன். கச்சத்தீவை மீட் பண்ணா, என் உரிமை எங்க தமிழர் உரிமையை காப்பண்டா அப்படின்னு ஒரு எதிர் அறிக்கை விட்டுருந்தாவோ, இல்லை குறைந்தபட்சம் உங்கள் ஆதரவு தமிழரான எனக்கு தேவையில்லை, எங்கள் தமிழகத்திற்கு நீங்க செய்த கொடுமைகளை நாங்கள் அறிவோம் அப்படின்னு ஒரு எதிர் ட்வீட் போட்டிருந்தால் கூட நம்ம வந்து விஜய் வந்து குறைந்தபட்சமாவது அவருக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம். ஆனா அதுவும் செய்யல. மே மாதத்தில் இனப்படுகொலை நடந்த மாதத்தில் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கிறீர்கள், வெல்கிறீர்கள், அதே நமல் ராஜபக்சே மகன் உனக்கு வாழ்த்து சொல்றானா? விஜய் யாருங்கிற கேள்வியோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.